மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். எந்தெந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைய வாய்ப்பு இருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த முறை இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற உள்ளது. வழக்கமாக எப்போது நடைபெறுகின்ற ஜிஎஸ்டி கூட்டத்திலும் எந்த பொருட்களுக்கான வரி குறையும் அல்லது ஏற்றப்படும், எந்த சேவைகளுக்கான வரி குறையும் அல்லது ஏற்றப்படும் என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த முறை நடைபெறுகின்ற இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மிக அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம், அதாவது ஜிஎஸ்டி 2.0 குறித்து இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருப்பதால் இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மையில் டெல்லி செங்கோட்டையில் இருந்தபடி சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது, அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை கொண்டு வர போகிறோம், அதன் மூலம் சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி கணிசமாக குறையும் என்று அறிவித்திருந்தார். பிரதமருடைய அந்த அறிவிப்புக்கு செயல் வடிவம் கொடுப்பதுதான் இன்றைய ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முக்கிய அஜெண்டாவாக இருக்கிறது. அதாவது தற்போது ஜிஎஸ்டி பல்வேறு வரி விகிதங்களில் வசூலிக்கப்படுகிறது. 0%, அதே போல 5%, 12%, 18, 28 உள்ளிட்ட 5 விதமான ஸ்லாபுகளில் இருக்கிறது. இதில் அண்மையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கான கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற 12 மற்றும் 28 ஆகிய வரி விகிதங்களை நீக்குவதற்கு மத்திய அரசு ஒரு பரிந்துரையை வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரைக்கு அமைச்சர்கள் அடங்கிய குழு ஏற்றுக்கொண்டு ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. அமைச்சர்கள் அடங்கிய குழு என்பது சில மாநிலங்களை சார்ந்த நிதி அமைச்சர்கள் அதில் உறுப்பினராக இருப்பார்கள். அந்த குழு ஏற்றுக்கொண்டு பரிந்துரையை வழங்கினால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதற்கு இறுதி முடிவு எடுக்கப்படும். இந்த நிலையில் தான் இன்று நடைபெறக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலங்களை சார்ந்த நிதி அமைச்சர்களும் உறுப்பினராக இருப்பார்கள். மாநிலங்களுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கிறது. வீட்டோ அதிகாரம் என்றால் மத்திய ஒரு பரிந்துரை கொண்டு வரப்படுகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று வாக்களிக்கக்கூடிய வீட்டோ அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி எந்தெந்த பொருட்களுக்கான வரியை குறைப்பது, வரி விகிதங்களை எப்படி குறைப்பது, குறிப்பாக 18 மற்றும் 12 மற்றும் 28 ஆகிய வரி விகிதங்களை குறைத்துவிட்டு 5 மற்றும் 18 ஆகிய அந்த வரி விகிதங்களை மட்டுமே தொடர்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக சோப்பு முதல் கார் வரை சுமார் 175 பொருட்களுக்கான வரி குறைப்பு குறித்து இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்குள்ளாக இந்த புதிய ஜிஎஸ்டி வரியை நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக இது மட்டுமின்றி ஆயுள் காப்பீடு மற்றும் சுகாதார காப்பீடு மீதான அந்த சேவை வரி தற்போது 18% விதிக்கப்படுகிறது. இது மிக அதிகம் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இது தொடர்பாக கடந்த 2-3 கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டாலும் ஆனால் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. இன்றைய கூட்டத்தில் அது குறித்து விவாதிக்கப்பட்டு ஒன்று அது 5% குறைக்கப்படலாம் அல்லது முற்றிலும் 0 ஆக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர என்னென்ன பொருட்கள் கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்றால் சிமெண்ட் மீது தற்போது 28% வரி விதிக்கப்படுகிறது. அதை 18 குறைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது 18% என்ற அந்த ஸ்லாபில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர கார், பைக் உள்ளிட்ட ஆட்டோ உதிரி பாகங்களின் மீது 28% வரி விதிக்கப்படுகிறது. அதனை 18% குறைக்க பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய், முக பவுடர், சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட் இவையெல்லாம் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் என்று சொல்வார்கள். இவற்றின் மீது 12, 18 என்று பல்வேறு விகிதங்களில் வரி விதிக்கப்படுகிறது. இவற்றை 5% ஸ்லாபுக்குள் கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கப்பட்டால் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய், முக பவுடர், டூத் பேஸ்ட், அதே போல டூத் பிரஷ், சோப்பு, ஷாம்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கான வரி கணிசமாக குறையும். இதனால் சாமானிய மக்கள் மட்டுமின்றி நடுத்தர மக்கள் மிகப்பெரிய பலன்களை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர பல மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் மீதான வரி 5% குறைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது மருத்துவ சாதனங்களின் மீது 5, 18, 28 என பல்வேறு வரி விகிதங்கள் பல்வேறு நிலைகளில் வரி விதிக்கப்படுகின்றது. அதனை 5% குறைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி பொருட்கள், அதே போல எக்ஸ்ரே மிஷின்
இவற்றையெல்லாம் சுமார் 5% வரி வீதங்களுக்குள் கொண்டு வருவதற்கு பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கப்பட்டால் பல மருத்துவ சாதனங்களுடைய விலையும் கணிசமாக குறைந்து மருத்துவ கட்டணமும் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைவே வந்திருக்கிறது. எனவேதான் இந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மத்திய அரசினுடைய இந்த முடிவுக்கு பல மாநிலங்கள் வரவேற்பும் ஆதரவும் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் பூர்வாங்கமாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாலும் சில கவலைகளையும் அச்சங்களையும் வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஒன்று, ஏற்கனவே மாநிலங்கள் நிதி சுமையால் தத்தளித்து வருகின்றன. அப்படி இருக்கும்போது மாநிலங்களுடைய வருவாயில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியையும் ஜிஎஸ்டி வரி விகிதங்களையும் குறைத்தால் ஏற்கனவே நிதி சுமையால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் மேலும் நிதி சுமை ஏற்படும். அதே போல சமூக நல திட்டங்களை செயல்படுத்துவதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இதற்கு பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்ட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்டி வரி காம்பன்சேஷன் செஸ்ஸை வழங்க வேண்டும், இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும். அதாவது 2024-25 இந்த ஆண்டை பேஸ் ஆண்டாக வைத்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எப்படி முதன்முறையாக 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்ட போது இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்ட 2017 இருந்து 2022 வரை 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதோ, தற்போது ஜிஎஸ்டி 2.0 ஏற்படுத்தப்பட்டால் இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடுகட்ட மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இழப்பீட்டை வழங்க வேண்டும். இது தவிர எந்த விதமான வரி விகிதங்களை குறைத்தாலும் அது சாமானிய மக்களுக்கு முழுமையாக போய் சேருவதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த மத்திய அரசு பரிந்துரைத்திருக்கின்றன, இதே வடிவில் ஜிஎஸ்டி 2.0 ஏற்படுத்தப்பட்டால் நாங்கள் அதனை ஏற்க மாட்டோம், அதனை எதிர்ப்போம் என்று எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் தெரிவித்திருக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அநேகமாக நாளைய தினம் இந்த தற்போது பல்வேறு விகிதங்களில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வைத்திய விகிதங்கள் 2ஆக குறைக்கப்பட்டு, அதாவது 5 மற்றும் 18 அந்த 2ஆக குறைக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுபோல எந்தெந்த பொருட்களை எந்தெந்த ஸ்லாபில் கொண்டு வருவது, 5% என்றால் அதில் எந்தெந்த பொருட்களை கொண்டு வருவது, 18 என்றால் அதில் எந்தெந்த பொருட்களை கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய ஆலோசனை. அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு அநேகமாக அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகை வருகிறது. தீபாவளி பண்டிகைக்குள்ளாக இந்த புதிய வரி விகிதங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசும் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.